வரை என்னை நடத்தும் இந்த கண்ட மக்களுக்காக இந்த காயம் ஏற்ற நீசரே இந்த கண்ட மக்களுக்காக இந்த காயம் ஏற்ற நீசரே நொந்துருகி வந்த மக்கள் ஆவி மாறி ஊற்றுமே ஐயா நொந்துருகி வந்த மக்கள் ஆவி மாறி ஊற்றுமே இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர் ஜீவன் தண்ணீர் கூறும் முற்றிலே இவன் வர என்னை நடத்தும். கண்களை மூடி இறுதி ஆசீர்வாதத்துக்காக நாம் தலைக்கு மேல் கரங்களை உயர்த்தி தலையோடு போவோம். இருக்கிறவங்க இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணை மூடுங்க, தலைக்கு மேல கரங்களை உயர்த்துங்க. மறுபடியும் ஒரு விஷயத்தை உன்னோடு பேசுவோம். பேசுங்க. நீங்க ஆசீர்வதிங்க, கேளுங்க. நான் என்ன உங்களுக்கு ஆசீர்வாதம் போடுறது? நீங்க அவருடைய பிள்ளை ஆகிட்டீங்க. ரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி ஏதாவது முன்னால் நீங்கள் போய் நிற்கும்படி நிச்சயித்தாருன்னா உங்கள் மனசாட்சியை சுத்திகரித்து சுத்தப்படுத்தி நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. பிறகு நீங்கள் அவர்கிட்ட பேசுறதுக்கு யோசிக்கிறீங்க. எதுக்கு இந்த பிறகு ஆசீர்வாதம் பண்ணணும்? நேரம் என்ன ஆசீர்வதிங்க சொல்லுங்க. அப்போ ஆசீர்வதிங்கப்பா, உங்கள் பிள்ளை இப்போ என்ன செய்ய போகிறேன், நீங்கள் எனக்கு கொடுத்த பணியை செய்கிறதுக்கு ஊருக்குள்ளே போகிறேன், ஓநாய்களுக்குள்ளே போகிறேன், பிசாசின் கூட்டங்களுக்குள்ளே போகிறேன், தீமை அநீதி நிறைந்த உலகத்துக்குள்ளே போகிறேன், மனசாட்சி இல்லாத மிருகங்களுக்குள்ளே போகிறேன், ஜாதி மதம் வெறி பிடிச்சிருக்கக்கூடிய காட்டேரிகள் மத்தியிலே நான் போகிறேன். தெய்வமே வழிநடத்து, துணையாக இரு. இயேசு சொன்னார், ஓநாய்கள் மத்தியிலே நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. நான் சொல்லலை, இயேசு சொன்னது. அந்த இடத்துல என்னை பாதுகாத்தீர்கள் சொல்லுங்க. அந்த இடத்துல நீங்க எனக்கு துணையா இருக்கு, என்னை வழி நடத்துங்க. நான் அந்த இடத்துல உங்களை துக்கப்படுத்திடாம, அந்த இடத்துல நான் உங்களுக்கு சாட்சியா வாழணும். உங்களை சந்தோஷப்படுத்தும்படியா என் வார்த்தையில் இருக்கணும், என் வாழ்வு இருக்கணும். அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும், மன்னிப்பை வெளிப்படுத்த வேண்டும், பொறுமையை வெளிப்படுத்த வேண்டும், அமைதியை வெளிப்படுத்த வேண்டும், மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். யார் என்னை தூற்றினாலும் நான் கவலைப்படக்கூடாது. யார் என்னை புகழ்ந்தாலும் மகிழ்ச்சி அடையக்கூடாது. இறைவா என்னை ஆசீர்வதிங்க. பரலோக பிதாவை என்னை ஆசீர்வதிங்க. என் தகப்பனை என்னை ஆசீர்வதிங்க. தாயை ஆவியானவரை என்னை ஆசீர்வதிங்க சொல்லுங்க. இப்போ அவங்க ஆசீர்வதிக்கிறத பாருங்க. இப்போ நான் அவங்க ஆசீர்வாதத்தோடு நான் போகிறேன். நான் உன்னோடு சேர்றதுக்கு, நான் உம்மோடு வந்து இணைகிறதுக்கு ஆவியானவரே உமக்கு கருவியா அந்த தாடிக்காரன் செஞ்சிருக்கிறீங்க, ஊழியக்காரனை கொடுத்துருக்கிறீங்க. நன்றி அப்பா. சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிங்க. இந்த கடன், இந்த செவக்குள்ள விளக்கு, இந்த பொட்டக்காடு, இதிலிருந்து என்ன செய்யணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி என்ன செய்யணும், அடுத்தடுத்து போகணும்னு ஜெபம் பண்ணுங்க. இதிலே இருக்கக்கூடாது. நல்ல தப்புனே, உங்கள் பிள்ளைகள் உமக்கு முன்பாக நின்று தலைவனையும் நிற்கிறார்கள். ஆசீர்வதிங்கப்பா. நீர் என்ன கொடுத்த அதிகாரத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வாளாகல்ல இவர்கள் தலையாக இருப்பார்களாக, கீழாகல்ல இவர்கள் மேலாக இருப்பார்களாக, கடன் வாங்குறவர்கள் கடன் கொடுக்கிறவர்கள் இருப்பார்களாக. இந்த தூயாவி திருத்தலத்துக்கு வரக்கூடியவர்கள் லட்சாதிபதிகளும் கோடீஸ்வரர்களுமாய் இருக்கும்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் கடன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக பணம், பொருளாதார ஆசீர்வாதங்கள் ஈர்க்கும் தகுதியை, ஆற்றலை உடையவர்களாக நீர் இவர்களை மாற்றியிருக்கிறீர்.
பணம் இவர்களை வந்து சென்றடைவதாக, செல்வ வளம் இவர்களை வந்து சென்றடைவதாக, வெற்றி இவர்களை வந்து சென்றடைவதாக. இவருடைய குடும்பத்தையும் இவர்களையும் இவர்களை சார்ந்திருக்கிறவர்களையும் செல்வ வளத்தோடு மதிப்பு மிக்கவர்களாக, தான தர்மங்களை செய்கிறவர்களாக நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, பலர் இந்த ஊழியத்திற்கு திருத்தலத்துக்கு உதவி செய்யும்படியாக பல உதவியாளர்களை ஏற்படுத்தீர்கள். இன்னும் மிகப்பெரிய செயல்களை செய்யக்கூடிய உதவியாளர்களை நீ ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். மிகப்பெரிய உதவியாளர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நீர் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதற்காக கோடி நன்றிகளை சொல்லுகிறேன். இந்த திருத்தலத்திலே புதியதான ஒரு ஊழியத்தை, தியானத்தை நீர் நடத்துவதற்குரிய சகல ஏற்பாடுகளை செய்து அதை ஆயத்தமாக வைத்திருக்கிறேன். இந்த 2025 ஆண்டிலே பல உலகமெங்கும் இருந்து, கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து, தெற்கிலிருந்து, வடக்கிலிருந்தும் இந்த தூயாவி திருத்தலத்தை நோக்கி வந்து உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உம்மை தரிசிக்க போகிறார்கள், உம்மோடு சேரப் போகிறார்கள், உம்முடைய ராஜ்யத்திலே சேரப் போகிறார்கள். இந்த தியானத்தை நீர் வழி நடத்துகிறேன். தியானத்திலே நீர் மிகப்பெரிய அற்புதங்களை, புதுமைகளை நீர் செய்ய போகிறீர். பிசாசுகள் அலறி ஓடப் போகிறது. இந்த தூயாவி திருத்தலத்தையும் இங்கே நடக்கிற நிகழ்ச்சியும் கேட்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது, யூடியூப்லே, பேஸ்புக்கிலேயோ இல்ல மீடியாவிலே பார்க்கும்போது வீடுகளிலே பேய்கள் ஆடி அலறி ஓடப் போகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த திருத்தலத்தினுடைய நடக்கிற நிகழ்ச்சியை பார்க்கிற, கேட்கிற அத்தனை பேரிலிருந்து சாத்தான் வெளியேறுவது, இருள் அகன்று போகிறது. பரலோகம் இறங்கி வந்து இந்த உலகமெங்கும் இருக்கக்கூடிய உம்முடைய மக்களை, உம்முடைய மாணவர்களை, சீடர்களை வழிநடத்த போவதற்காக இந்த 2025 ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு திருத்தலத்தில் நடக்க போவதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன், தொழுது கொள்கிறேன், ஆராதிக்கிறேன். ஊழியர்களையும் உதவியாளர்களையும் வந்திருக்கின்ற உம்முடைய மாணவர்கள், சீடர்களையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற மாணவர்கள், சீடர்களையும் கரத்தில் ஒப்படைக்கிறேன். தொடர்ந்து நீர் வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல ஓரங்களையும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையும் வழிநடத்தலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அப்படியே கண்களை மூடி இந்த நாள் உணவுக்காக கொடுத்த அந்த குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும். போன வாரத்திலே குசலகுலம் வின்சென்ட், மிக்கேலம்மாள், இன்சியா, சபினா, சுமித்ரா அவங்க குடும்பத்தார் என்ன செஞ்சாங்கன்னா அந்த சாப்பாடு பொறுப்பை எடுத்து அந்த அன்னதானத்தை வழங்கினார்கள். இன்னைக்கு இந்திரா அவங்க குடும்பத்தார், விஷ்ணு, பிரியா அவங்க 3 பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இந்த நாள் இதை நமக்கு உணவை வழங்குகிறார்கள். இந்த அன்னதானத்தை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த உணவை, இந்த பிரியாணியை கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். இதை உண்கிற உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? நீ உண்ணும் உணவையும் குடிக்கும் தண்ணீரை ஆசீர்வதித்து நோய்களை குணமாக்க வேண்டிய வார்த்தையின்படி இந்த ஆகாரத்தை இந்த அன்னதானத்தை சாப்பிடுகிற, இந்த பிரசாதத்தை சாப்பிடுகிற உங்கள் பிள்ளைகள் உடல் நலம் உண்டாவதாக, உடல் ஆரோக்கியம் அடைவதாக, சுகமடைவதாக. இந்த அன்னதானத்தை கொடுக்கிற இவர்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய மருமகளுக்கு நல்ல சுகப்பிரசவத்தை நீர் கட்டளையிடுவதாக. பரலோகம் அவர்களுக்கு உதவியாக இருக்கட்டும். எப்பொழுது இந்த திருத்தலத்துக்கு உதவி செய்யும்படி அவர்கிட்ட பேசினாலும் சொன்னாலும் அவர்கள் மறுப்பு சொல்லாமல் சந்தோஷத்தோடு உதவி செய்கிற உதவியாளர்களை நீர் எனக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறேன். பெரும் உதவிகளை செய்து ஆண்டவரே, இந்த திருத்தலத்துக்கு அவர்கள் நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார்கள். அதை நீர் பார்க்கிறேன். ஆசீர்வதி. இன்னும் இந்த திருத்தலத்துக்கு உதவி செய்த இன்னும் இந்த ப்ராஜெக்ட் விஷயங்களுக்காக பண உதவி செய்த கொடுத்த அத்தனை பிள்ளைகளையும் நீர் லட்சாதிபதிகளாக, கோடீஸ்வரர்களாக
நீர் வாழ வைக்க வேண்டும். இது இந்த வருடத்தின் முதல் நாளிலே என் மனதுடைய விருப்பம், ஆசை. நீ விரும்புகிறதெல்லாம் நடக்கும் என்று நேற்று நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி, இந்த அதிகாரத்தின்படி இந்த தூயாவி திருத்தலத்துக்கு வரக்கூடியவர்கள் வாழால தலையாக இருப்பார்களா, கீழால மேலாக இருப்பார்களாக, கடன் வாங்குகிறவர்களாக, கடன் கொடுக்கிறவர்களாக, லட்சாதிபதிகளாக, கோடீஸ்வரர்களாக இவர்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, ஆவியானவருடைய துணையினாலே, வழிநடத்தினாலே வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி என் மனம் நிறைய இரு கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்களேன், நல்ல சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்களேன். அப்படி உட்காருவோம். போன வர மாதிரி சாப்பாடு உங்களை தேடி வரும். நீங்கள் நல்ல வயிறார சாப்பிட்டு நல்ல திருப்தியாக நினைச்சிங்க. அவசரப்படாமல் நிதானமாக போகலாம். பிரைஸெல்லாம் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிங்க. சில நேரத்தில் யார்கிட்டையாவது ஏதாவது சொல்லுவேன், கேட்பேன். என்னடா பிரதர் என்கிட்ட கேட்குறாரு, டார்ச்சர் பண்ணதெல்லாம் நினச்சிடாதீங்க. நான் ஒன்று செய்கிறேன்னா, ஒன்று அவங்கள்ட்ட சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை உண்டாக்கணுங்கிறது, ஒரு நன்மை வரணுங்கிறதுக்காக தான் சொல்லுவேன், கேட்பேன். என்னுடைய தேவைக்காக, என்னுடைய சுயநலத்துக்காக, எனக்கு ஒரு தேவைன்னு நான் இதுவரைக்கும் யார்த்தையும் நினைச்சது கிடையாது, கேட்டது கிடையாது. நீங்கள் கொடுக்குற எல்லாத்தையுமே அது அன்னதானமாகவோ, இல்லை பிறருக்கு ஒரு உதவியாகவோ, இல்லை உங்கள் நன்மைக்கு ஏதோ ஒரு காரியமாக தான் நீ செஞ்சுட்டு போனால் பண்ணிகிட்ருப்பேன். அதனால் நீங்கள் சில நேரத்தில் என்ன செய்கிறீங்கன்னா, பிரதர் என்ன செய்கிறாரு, அதில் ஒன்று இந்த சுலபலம், இன்னொன்று அங்கே இந்திரா, இன்னொரு சிலர் இருக்கிறாங்க, கல்வி டீச்சர். எப்போ என்ன கேட்டாலும் சரி அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, மறுக்க மாட்டாங்க. வேறு யார்ட்டையும் வாங்கினாலும் என்ன செய்வாங்கன்னா அந்த காரியத்தை செய்வாங்க. அதனால் இந்த நாளில் அவங்கள நினைவு கூறுகிறேன். கடன் வாங்கி என்னால் கடன்பட்டவர்கள் அவங்க இருக்கிறாங்க. இயேசுக்காக கடன்பட்டவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர ஆசீர்வாதங்களாக இருந்த பைபிள் இருக்குது. அதனால் இங்கே உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா அது உங்கள் நன்மைக்காக இருக்கும். தயவு செஞ்சு அதை புரிஞ்சு நினைச்சிங்கன்னா நடந்துக்கோங்க. அது இந்த அன்னதானங்கள் இதெல்லாம் சொல்கிறது எதுனா, நீங்கள் பெரிய லெவலில் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காக. இறைச்சகனர் என்ன செய்யும் வரும். அதனால் அப்படி வாழுங்கள். அப்படி நீங்கள் என்ன செய்யும், உங்களுடைய குணநலங்களை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி நல்ல மதிப்பு மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களை ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு அலையிலே சொல்லுங்களேன்.